ரமலான் பிற 17 சரியாவே பதில் சஹாபாக்கள தினத்திலேயே நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதய கனி கல்பு கனி ஆகிய சித்தி ருக்கையா நாய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முதல் தாரம் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது மகளார் சித்தி ருக்கையா நாய் ஷஹீதானதும் அதான் மதீனா ஷரீஃப்ல. இன்னும் விளஞ்சா பதில் சஹாபாக்கள்ல யார் இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடம்பெற இல்ல. போற நேரத்துல நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நானும் போறேனே, நீங்களும் வந்துட்டா எப்படி பிள்ளை இதா இருக்கிறார்களே, நீங்க இதா இருங்கோ, பிள்ளைக்கு துணையா இருங்க. அவளுக்கு தெரியும் இது வந்து நாய் ஸல்லல்லாஹு தெரியும், மரதுல் மௌத், பிள்ளைய நம்ம கடைசியா விட பெறோம், இப்ப நீங்க இருங்கோன்னு சொன்னா. நம்ம மஹாஜிர் மௌலவி தப்லீக் ஜமாத்துக்காரர்களை பத்தி அவ்வளோ பத்தினா நான் கோழியை பிச்சு பிச்சு ஒவ்வொன்னா இடிச்சு சாப்பிட்ற மூலம் அவனோட பாத்திலான கொள்கையெல்லாம் எடுத்து பேசுவா, பேசி சொல்லுவா. காரணம் என்னன்னா அல்லாட பாதையில வாங்க, அல்லாட பாதையில வாங்கன்னு சொல்லி இப்போ சொன்னா எல்லாத்தையும் அப்படியே எங்க உமா அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். எங்க உமா எங்க இருக்கிறா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறா, நவலாக்கையில் இருக்கிறான். வாங்கன்னு நானா பார்க்க மாட்டேன் தம்பி, நீங்க அல்லாட பாதையில வாங்கன்னு கூப்பிடுவான். அங்க அல்லாட பாதை அசல் அல்லாட பாதையிலேயே போனாங்க நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அந்த நேரத்திலேயே உஸ்மான் இப்னு அஃபான் எல்லாத்தாலும் யாருக்கு சர்வீஸ் வச்சுட்டா, பொஞ்சாதிக்கு லைஃப் என்ன பொஞ்சாதீஸ்வரம் வாழ்க்கை அவங்களுக்கு ஹிதமத் செய்யுங்கன்னு விட்டுட்டு போயிட்டா. விளங்குச்சா? அங்க போய் வெற்றி கிடைச்சி, மகத்தான வெற்றி. திரும்பி வர நேரத்துல ஏன்னா அங்க இருக்கு வெற்றி கழிப்பல இருக்கிற நேரத்தில் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சரிம்மா சித்தி இருக்கையா நீங்க உஸ்மான் இப்னு மலூன் அவளோட போய் இருங்கன்னு. பாத்திமானே கேட்ட, வாப்பா யாரு அப்பா கண்ணில் கண்ணி நாய் சொல்லுது, இல்லம்மா உங்க தாத்தா சலான்னு சொல்லி வாப்பாப்பா நான் வரட்டா, நான் வர்றேனே ஏன்னா எங்க வாப்பாக்கு நான் ஒரு சலான்னு சொல்லிக்கிறேன், வாங்குறேன், இஸ்ரேல தான் போய் கூட்டு போறேன்னு சொல்லி எங்க வாப்பா சொன்னா. அதான் சொன்னா, சிறப்பா போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. இப்போ அண்ணா உஸ்மான் இப்னு மலூன்ல தான் எங்க அடங்கிக்கிறான், ஜன்னத்தில் பக்கில அங்க பக்கத்துலயா உங்களுக்கு ஆனா இது இருக்கும் ஒன்னு சொல்லி அங்க பக்கத்து கபூர் சரி ஒன்ன பாத்திமான அப்படின்டா வெற்றி கழுப்பட இங்க வந்தா புள்ளியா ஜனாசால கலந்து கொள்ளும், முகத்தை பார்க்கவும் வெளியில எல்லாரும் நினைச்சா அடங்கிட்டு என்ன உஸ்மான் இல்லாதெல்லாம் வர்றா. சரியா அதே டேட்டு தான் சித்தி ருக்கையா. அதனால 3 நாள் சில்லா போறது, அங்க போறது, ஜும்மாராத்து படுக்க போகணும், இப்படி போகக்கூடாது. ஜும்மாராத்து பொஞ்சாதியோட தான் படுக்கணும். ஏன்னா அது ஜும்மாராத்து அவனுக்கு, நமக்கு ஜிமாவு ராத்து. ஏன்னா அந்த ராத்திரியில பொஞ்சாதிய புள்ள தரிச்சா அந்த புள்ள சாலிகான புள்ளையா இருக்கா, ஹாஃபிலா இருப்பா, ஆலிமா இருப்பா, தாய் தகப்பர் சொல்ல கேட்டு நடக்கிற புள்ளையா இருப்பா, சீதாயத்தனை பாரு. எங்க நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் தாயோட கர்ப்பத்தை தரிச்சா. அது ரஜபுர நாளாகவும் இருந்துன்னு சொல்றா. தெரிஞ்சா ரஜபுடி முதல் வழி துனியாவுக்கு வந்ததுதான் திங்க கிழமை. அப்ப அது சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்களுக்கு ஜிமாவு ராத்திரி. தெரிஞ்சா ஜும்மா ராத்திரி இல்ல, அதை போடணும். எல்லா அவுலியாக்களையும் உடைக்கிறது, கபருக்கு போவாதுன்னு சொல்றது, கபருக்குள்ள போற கூட்டத்தெல்லாம் எடுத்து இங்க வா ஜும்மா ராத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுற. கடைசியில இனி உணவு பிடிச்சிட்டு இனிமா ஜும்மா ராத்து பள்ளியாசல போட்டு படுக்க வச்சுட்டு காலையில் அனுப்புறானுவான். என்ன ராத்திரி ஆளும் ஜும்மா தூக்கிட்டு போங்க. கடைசியில் வந்து சனிக்கிழமை யஹூதி நஸ்ரானா நாளில் போய் இது பண்ணா என்ன நடக்குமோ தெரியாது. வந்த அவுலியாக்களையும் ஒழிச்சு கட்டியாச்சு, போகக்கூடாது. இனி எதிர்காலத்தில் அவுலியாக்கள் வராமையும் ஒரு கூத்து நடந்துக்கிட்டீங்க. நமக்கு அப்படியே கிடையாது. ஞாபகம் வச்சுக்க, நம்ம போகணும் ஹல்லராக்கு போகணும், சாலியா தெரிக்கா புள்ளியா ஹல்லராக்கு போகணும், காதிரியா தெரிக்கா புள்ளியா மஜ்லிஸ் நடக்குதா, திக்கர் நடக்குதா, ராத்திரி நடக்குதா, போகும். போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு ராத்திரி முதல் சொல்லுது விரல முந்தின பகுதியில் அவுலியா வாங்கணும், ஈக்கிருக்கு போகணும், ஹல்லராக்கு போய் அவுலியா வாங்கணும். நடுப்பகுதியில் ஹலாலான கொஞ்சம் ஜிமாவை செய்து அவுலியாக்களை உண்டாக்கணும். இறங்கிச்சா? இதுதான் விஷயம். நம்மளோட சுன்னத் ஜமாத்துல கூட்டம் இப்படிதான்.